வெற்றிகரமான சத்தியம். புதிய பூமி. டிசம்பர் 20. தெளிவான வெளிச்சம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. லூக்கா 11:2. 2018 ருமேனியாவில் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தின் போது நேர்மையின் சின்னம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அரசாங்கத்தின் ஊழல் மேல் தங்களுக்கிருந்த அதிருப்தியை காட்ட எதிர்ப்பாளர்கள் தங்கள் கைபேசிகளில் உள்ள விளக்கை பயன்படுத்தினார்கள். விளக்குகளை ஏற்றி ஊழல் இருளுக்கு எதிர்ப்பை காட்டினார்கள். பூமியில் புதிய எருசலேம் மிகவும் பிரகாசமான நகரமாக இருக்கும். நேர்மையற்ற சூழ்ச்சிகள் இருக்காது. இருட்டு தேவையில்லை. எனவே நீதிமான்களுக்கு இந்த வெளிச்சம் பிடித்திருக்கும். இயேசு தமது ஊழியத்தின் போது இந்த பூமியில் தேவ ராஜ்யம் ஏற்பட ஜெபிக்கும்படி தம் சீடர்களை ஊக்குவித்தார். லூக்கா 11:2. இந்த ஜெபங்களுக்கும் நேரடி பதில் கிடைக்கும் என்று யோவான் தீர்க்க தரிசனம் கூறினார். புதிய எருசலேம் இந்த பூமிக்கு வரும். வெளிப்படுத்தல் 21:2. பெரும்பாலான நகரங்களைப் போலல்லாமல் நம் பரலோக வீடானது அன்பின் இருப்பிடமாக இருக்கும். பல பெரிய நகரங்கள் தற்போது மாசுபட்டு இருந்தாலும் புதிய எருசலேம் தேவ மகிமையால் பிரகாசிக்கும். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிப்படுத்தல் 21:23. புதிய பூமியில் ராஜாவின் நடவடிக்கைகள் நியாயமானவையாக இருக்கும். யோவான் இதை காட்ட அங்கே வெளிச்சம் இருக்கும் என்கிறார். புதிய எருசலேம் மிகவும் அழகானது. அதில் நேர்மை நிறைந்துள்ளது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. வெளிப்படுத்தல் 21:18. நேர்மையானவர்களுக்கு இவ்வகை சூழ்நிலை சரியான குடியிருப்பாக இருக்கும். செயலில் காட்டுங்கள். மற்றொருவருக்கு பயனளிக்கும் வகையில் நேர்மைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் 21:9-11 வரை. வெளிப்படுத்தல் 21:24-25. வெளிப்படுத்தல் 22:1. ஆமீன்.